Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences, unit exercise 2 7th sum. Two APs have the same common difference. The first term of one AP is 2 and that of the other is 7, so that the difference between their 10th terms is the same as the difference between their 21st terms, which is the same as the difference between any two corresponding terms. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெண்டு AP இருக்குதா சேம் காமன் டிஃபரன்ஸோடு. இதில் ஒரு ஏபியினுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் 2நோ இன்னொரு ஏபியினுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் 7நோ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 10 டேர்ம்ஸுக்கும் 21st டேர்ம்ஸுக்கும் டிஃப்ரென்ஸு சேமு அப்படி இருக்கணும். அதே நேரத்தில் இன்னொரு கரஸ்பாண்டிங் 10 டேர்ம்ஸ் இருக்கும்போது அதுக்கும் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க கொஸ்டினாக. அதை நம்ம காட்ட சொல்லியிருக்காங்க, சோல்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சேம் காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சேம் காமன் டிஃபரன்ஸ். இதுக்கு நான் இதுக்கு பேர் வந்து டின்னு வச்சுக்கிறேன். ஐ நேம் இட் இஸ் டின்னு வச்ச பிறகு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏபியிலேருந்து நம்ம ரெண்டு விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டு 10th டேர்ம், இன்னொன்று 21st டேர்ம். ஜஸ்ட் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு இங்கே வந்து ஏ வந்து 2, ஃபஸ்ட்டு டேர்மோட ஏ என்னது 2. ஸோ அப்போ ரெண்டு டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு 10th டேர்ம் உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்மாட்டி Tn is equal to a plus n minus 1 into t. a என்பது என்னது 2 plus 10 minus 1 into d. d என்பது உங்களுக்கு தெரியாது, சேம் டிஃப்ரென்ஸ் 2 plus 9d என்னன்னு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு இந்த dன்னு மட்டும் தெரியும். ஸோ 10 minus 1 9d அவ்வளோதான். இது T10. இதை விட இன்னொன்று கண்டுபிடிக்கலாம், T21. 2 plus 21 minus 1 into d, that is equal to T21 is equal to 2 plus 20d. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இன்னொன்று இது கூட கண்டுபிடிக்க. ஸோ செகண்ட் ஏபி வச்சு பாருங்கள். செகண்ட் ஏபிக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ஏ வந்து 7 இருக்குது, இதுக்கு அதே போல் T10 எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ T10 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 7 + 10 - 1 into d. அதே ஃபார்முலா தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. 7 + 10 - 1 9d அவ்வளோதான். T21 என்பது 7 + 21 - 2d - 1 into d, that is 7 + 20d. ஸோ இது உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் மீனிங் என்ன, ரெண்டு ஏபிக்குள்ளே டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணணும். அப்போது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு நான் என்ன டேர்ம் எடுக்க போகிறேன், 10th டேர்முக்குள்ளே தான் டெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ 10th டேர்முக்குள்ளே தான் நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 10th டேர்ம் பார்க்கும்போது ஃபஸ்ட் 10th டேர்ம் உங்களுக்கு வந்து செகண்ட் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ செகண்ட் ஏபி வந்து இந்த ஏபி. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து 10 டேர்முக்குள்ளே குறைங்க. 7 + 9d மைனஸ் ஆஃப் 2 + 9d. ஸோ அந்த 10th டேர்முக்கு வந்து ஆன்சர் இது தான். இது வந்து T2, அதாவது உங்கள் செகண்ட் ஏபி. இது வந்து AP1, இந்த டேர்ம் வந்து AP1. இப்போ 7 + 9d மைனஸ் 2 உள்ள மைனஸ் கொண்டு போகும்போது -2 - 9dன்னு வரும். திஸ் கேஸ் கேன்சல். 7 - 2 உங்களுக்கு 5ன்னு வருது. இதே போல் இன்னொரு டேர்ம் இருக்குது பாருங்க, 21th டேர்ம், 21st டேர்ம் பார்க்கும்போது அதே கான்செப்ட் தான். 7 + 20d நம்மளுக்கு என்ன வந்துருக்கும், 21 டேர்மில் ரெண்டுமே இது மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம், இந்த மாதிரி செப்பரேட் பண்ணணும். -2 + 9d, 7 + 20d -2 - 9dன்னு சொல்லிட்டு வரும். 20. This case cancelled, again also 5 வருது. ஸோ அவங்க கேட்டிருந்த ஃபஸ்ட் பார்ட் ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 10 டேர்ம்ஸ் அண்ட் இந்த டேர்ம் ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னொன்று கூட கேட்டிருக்காங்க, சேம் வாஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ கரஸ்பாண்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ வேறு எந்த டேர்ம் எடுத்தாலும் இதே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிதையும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் nth டேர்ம் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ nth ஃபார்முலா T + a + n - 1 into dன்னு வரும். ஸோ இதில் நீங்கள் 10th டேர்மும் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அது a = 7 கொண்டு கண்டுபிடிச்சிக்கோங்க, a = 2 கொண்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ 7 வந்து T, n is equal to 7 + இந்த d உள்ள கொண்டு போனீங்கன்னா nd - d ஆயிரும். அதுபோல் இது வந்து உள்ளே கொண்டு போகும்போது n வந்து 2 + இது d உள்ள கொண்டு போனீங்க nd - d. இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து செப்பரேட் பண்ணி பாருங்கள். அதுவும் இதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ 7 அந்த செகண்ட் ஏபியில் வந்து 7, அதுலேருந்து தான் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்குள்ளே a = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இதை நீங்கள் செப்பரேட் பண்ணணும். அப்போ 7 + nd - d minus of 2 plus nd minus d.
you may have 7d plus nd minus d minus உள்ள கொண்டு போய்ங்க -2 minus nd plus d ன்னு சொல்லிட்டு வரும். this nd and this nd also gets cancelled. This minus d and this plus d is cancelled. 7 minus 2 என்ன வரும் மிச்சம் அப்போ 5 வருது. ஸோ நம்ம பார்த்த 3 தெரியுமே பாருங்கள், 10th டேர்ம்லேயும் சரி தான், 21st டேர்ம்லேயும் சரி தான், நம்ம பார்த்த nth டேர்ம்லேயும் சரி தான், எல்லாமே 5 தான் வருது. ஸோ 5 வருதுன்னு காரணமாக இது நீங்கள் என்னெல்லாம் எழுதலாம்னா their difference is always 5. ஸோ nth டேர்மே இது வந்துட்டு இருந்தபோது நீங்கள் ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து எந்த டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்ன தான் வரும், 5 தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஹென்ஸ் த ப்ரூஃப். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.